பிரேமலதா யாரு? பிரேமலதா யாரு? பிரேமலதாவுக்கும் இந்த கட்சிக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அவர் புரட்சி கலைஞரோடு எப்படி இருந்தார்? என்னமாதிரி தெரியுமா? பிரேமலதா விஜயகாந்த் 2005 மாநாடு திடலில் இருந்து 2025 இந்த மாநாடு திடலை அறிவிக்கின்ற வரை அவருடைய பயணம் என்பது தேமுதிகவின் களத்தில் நின்று போராடிய ஒரு கலை போராளி. பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஒற்றை ஆளுமை கொண்ட ஒரு பெண் தலைவி தமிழ்நாட்டிலே கிடையாது. எந்த தொகுதிக்கு சென்றாலும் அந்த தொகுதி யார் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார், என்ன நிறைவேற்றியிருக்கிறார், இந்த தொகுதியின் அடிப்படை உரிமை என்ன, என்ன பின்தங்கி இருக்கிறது, எது தேவைப்படுகிறது, எதுதான் இந்த மக்களின் முக்கிய பிரச்சனை என்று பேசக்கூடிய ஒரு ஆளுமை கூடிய ஒரு பெண் தலைவி என்று தமிழ்நாட்டில் இருக்கிறாள் என்றால் அது மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இன்னைக்கு அரசியல்வாதி எத்தனையோ பேர் இருக்கா, ஆன்றான், ஒருத்தனை கூட தகுதி கிடையாது. இன்னைக்கு சீமான் போய் பேசுறான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவருக்காக. என்ன பேசுனா? இருக்கிற சின்ன சின்ன அமைப்பு சாதி சங்கத்தெல்லாம் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவன் பெருமையை பேசிட்டு வர்றான். மீனவனுக்காக நீ என்ன செஞ்சான் சீமான்? சரி, திருமாவளவன் என்ன சொன்னார்? காஷ்மீரில் துப்பாக்கி சூட்டு நடந்த உடனே குரல் கொடுக்கிற திருமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர் மீது சுடும்போது ஏதாவது பேசினாரா? மன்னிப்பு கேள் கனிமொழிகள்கிட்ட மன்னிப்பு கேள்னு வைக்கோ. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மீனவர் சுட்ட கொண்டதுக்கு ஏதாவது பேசினாங்களா? ஆனால் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார்கள், ஆளுநரை சந்தித்தார்கள், மீனவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள், அங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இது வரலாறு. அதை விடுங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்குவாரியை பொதுநலமாக ஒருத்தர் சுய ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டார். லாரி ஏற்றி. எந்த அரசியல்வாதியாவது வாய் திறந்தானா? எந்த அரசியல்வாதியாவது வாய் திறந்தானா? பத்திரிகை ஊடகங்கள், பத்திரிகை தொலைக்காட்சியில் காட்டினாங்களா? இன்றைக்கு எதிர்கட்சி எடப்பாடி வாய் திறந்தாரா? ஆனால் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் ஆறுதல் கூறி காவல்துறையை கண்டித்து அதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெற்றுக் கொடுத்த நீதி பிரேமலதா விஜயகாந்தியை சாரும். அப்பேற்பட்ட உன்னதமான தலைவி, கார்ப்பரேட் நிறுவனங்களை அறவே எதிர்க்கின்ற, மது ஒழிப்பை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் இதற்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2005 2025 வரை இந்த கட்சிக்காக, கழகத்திற்காக எண்ணற்ற பிரச்சாரங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடு ஒருங்கிணைப்பையும் செய்து கொடுத்தவர். குறிப்பா சொல்லணும்னா ஒரு இஸ்லாமியர் சொல்றாரு, 1991 காலம் நாங்கள் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்த முடிவு செய்திருந்தோம். அந்த கூட்டத்திற்கு தேவைப்படுவது 5000 ரூபாய், 3000 இருந்தால் சிறப்பாக நடத்திவிடலாம் என்று நினைத்தோம். அன்றைய காலகட்டம் பாபர் மசூதி இடித்தது, பொட்டா சட்டம் எங்கள் மீது பாய்ந்த சமயம். நாங்கள் எல்லாம் வீதிதோறும் பணம் வசூல் செய்து கொண்டிருந்தோம். என் இருந்த நண்பன் ஒருவன் சொன்னான், அருகிலே விஜயகாந்த் வீடு இருக்கு, சென்று கேட்போம் என்றான். விஜயகாந்த் எங்கு தரப்போகிறார் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு சென்றோம். விஜயகாந்தை பார்த்தோம், அருகில் அமர வைத்து பேசினார். ஏதோ கஞ்சாடையில் பிரேமலதா விஜயகாந்தை பார்த்து சொன்னார். பிரேமலதா விஜயகாந்த் உள்ளே சென்றவர் 10,000 ரூபாய் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தார். விஜயகாந்த் சொன்னார், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வேறு எதுவும் உதவி வேண்டும் என்று கேட்டார். ஐயா, இதுவே அதிகம்தான் என்று சொன்னோம். அவர் வைத்துக் கொள்ளுங்கள், வருகின்ற மக்களுக்கு ஏதேனும் உணவை வழங்குங்கள் என்று சொன்னார். நான் வெளியில் வந்து சொன்னேன், வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது, ஆனால் அந்த வலது கைக்கு வருவதே பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்ததுதான் என்று மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட உண்மையான தலைவி பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற பணிகள், எண்ணற்ற தொண்டுகள் இன்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் 234 தொகுதியிலும் அவர் மறுத்து பேசாத மாவட்ட செயலாளர்கள். களப்பணி ஆற்றுவதிலே பிரேமலதா விஜயகாந்தை அடித்துக் கொள்ள முடியாது. கொடைக்கானல்ல மலைச்சரிவு, எந்த மீடியாவும் வரல, எந்த கட்சிக்காரனும் வரல. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி ஒருவர் வரவில்லை விசேஷத்துக்கு என்னென்று கேட்கிறார். கொடைக்கானல்ல மலைச்சரிவு, ஒரு 36 வீடுகள் நிலச்சரிவில் சரிந்து விட்டது என்று. 3 லட்சம் ரூபாய், நான் சொல்வது கரெக்டாக இருந்தால் 96, அன்று கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு விஜயகாந்திடம் சொல்லிவிட்டு செல்கிறார், மேலே போய் அந்த மக்களுக்கு உதவி செய்ய. அந்த நிர்வாகியிடம் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு சொன்னால், வேறு எதுவும் உதவி வேண்டுமென்றால் என்னிடம் கேளுங்கள், நான் செய்கிறேன்.
கட்சிக்கு அப்பாற்பட்டு அப்போதே செய்தவர். இன்னும் மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் பிரேமலதா விஜயகாந்தின் அரும்பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்தது. கட்சியில் மாவட்ட செயலாளர் தனியாக சந்தித்து உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், பணம் வீணாக செலவழிக்காதீர்கள், கட்சி பார்த்து கொள்ளும், நீங்கள் அது கழக பணியை மட்டும் ஆற்றினால் போதும் என்று எல்லோரிடம் சொல்லக்கூடியவர். இன்னும் எத்தனை கூட்டங்களுக்கு வந்தாலும் அவரே விடுதி எடுத்து தங்கி கொண்டு தானாக எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த வண்டியில் வந்துடுவார். நீ அந்த ரூமை தான் புக் பண்ணணும், இந்த கார் தான் வேணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சீமான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவன் 30,000 ரூபாய் ஒரு நாள் தங்கும் விடுதி. அவன் வரும்போது யூனிஃபார்மில் மட்டும் 10 பேர் நிற்கணுன்றான். இன்னும் அந்த கட்சி கவுன்சிலரோட கூட ஆகலை. எதிர்கட்சி, 3வது மாநில பெரிய கட்சி, ஒரு மாநில அந்தஸ்தில் இருக்கக்கூடிய புரட்சி கலைஞருடைய மனைவி, எத்தனையோ தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள் என்றால் கூட பாதுகாப்பு ஒன்றும் வேணாம், சர்வ சாதாரணமாக இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு தலைவி, எளிமையாக பழகக்கூடியவர். ஒரு மாவட்ட நிர்வாகி வரலன்னா ஏன் அவர் வரல, ஃபோனை போடுங்க அப்படின்னு பேசக்கூடியவர். அந்த அளவுக்கு கட்சி நிர்வாகிகளோடும் நிர்வாகத்தோடும் தொடர்பில் இருந்து கொண்டவர். அவரை எவ்வளவு இழிவாக பேசுறீங்க, 2 பக்கமும் பேசக்கூடியவர். கட்சி வளர வேண்டும் என்றால் ஒரு தலைவியானவள் எங்கு பேசினால் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கான அதிகாரம் கிடைக்கும்னு பார்க்கறது தான் ஒரு கட்சியினுடைய தலைமை. அப்ப இந்த கட்சி ஒரு மாநில எம்பியோடைய அந்த சீட்டை தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர மறுக்குது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அதிகாரமிக்க மாவட்ட நிர்வாகியோடு கலந்து பேசக்கூடிய ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கிறார். அப்ப 2 பக்கமும் பேசுறார், 3 பக்கம் பேச. இதே நீங்க பாமக மேல பேசுவீங்களா, திருமாவளவன் மேல பேசுவீங்களா, வைகோ மேல பேசுவீங்களா, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனிடம் பேசுவீங்களா, சீமான்ட்ட பேசுவீங்களா? பாமக பேசினா மட்டும் அன்புமணி ஐயா 2 பேரும் முடிவெடுத்துக் கொள்வார்கள். ஏண்டா டே, பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா அன்புமணின்ற நீங்கள், வைகோ என்கின்ற நீங்கள், பணம் கொடுக்காத எங்களை, நேரு வழியில் செல்கின்ற எங்களை எவ்வளவு விமர்சிக்கிறீங்க? இன்றளவும் கூட வாயை திறக்க முடியாத அரசியல்வாதிகள் மத்தியில் தைரியமாக ஆள்காட்டி விரலை நீட்டி பேசக்கூடிய துணிச்சலும் தைரியம் இருக்குதுன்னா அது மாண்புமிகு கழகத்தினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு தான் இருக்குது. எத்தனை சாதனை கூட்டங்களை நடத்தியிருப்பார், எத்தனை மாநாட்டு கூட்டங்களை நடத்தியிருப்பார். பெண்ணின உரிமைக்காக மாநாடு நடத்தும் போது ஆளுமையோடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் மகளிர் மாநாட்டை. அந்த மாநாட்டு தீர்மானத்தில் வரதட்சணை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது என்ற தீர்மானத்தை தைரியமாக வழிமுறிந்து நின்றார். பெண்கள் சிசு கொலையை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் பேசினார். அதற்காக வழிமுறையாக அவர்களுக்கு பணம் உதவி கொடுத்தார். அப்பேற்பட்ட தலைவி இன்னைக்கு ரஜினிகாந்த் மனைவி, ரஜினிகாந்த் உதவியாளர்களுக்கு 21 பேருக்கு ஒரு இடங்களை வாங்கி கொடுக்கிறார், 3 சென்ட் இடங்களை வாங்கி கொடுக்கிறார். அதை லதா ரஜினிகாந்த் 1 வருடம் கழித்து தெரிந்த பிறகு அவர்களை எல்லாம் அழைத்து பத்திராபீஸுக்கு சென்று மறுபரிசீலனை செய்து அந்த இடத்தை பூரா வாங்கினாங்க. இன்னைக்கு ஏதாவது நீ உண்மையிலே ஒரு ஆண்மகனாக இருந்தால் உன் மனைவியிடம் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து தெருமுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தனை கொடுத்துட்டு வான்னு சொல்லு. கொடுத்துட்டு உன் மனைவி வந்து உன்னிடம் பேசினால் என்ன பேசினால் என்பதை ஒரு பதிவு போடு. ஆனால் எத்தனை லட்சங்களை, எத்தனை கோடிகளை இந்த மக்களுக்காக செலவழிக்கும் போது அவருக்கு பின்னால் துணையாக நின்று அறமாக வழிநடத்தினார் என்றால் உண்மையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் தந்தை பெரியாரும் பாரதியும் பாடிய புதுமை பெண்தான் என்று நான் உறக்கச் சொல்வேன். அப்பேற்பட்ட தலைவி பிரேமலதா விஜயகாந்த். அவரை விமர்சிப்பது என்பது உன் தாயை நீ விமர்சிப்பதற்கு சமம், மறந்து விடாதே.